ஒரே செக்மெண்ட்டில் உள்ள டைரக்ட் ரைவல்ஸான ஐஃபோன் 13 அண்ட் சாம்சங் கேலக்ஸி S22ஓட ப்ராப்பர் கம்பேரிசன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு அன்ஃபோல்டிங் டெக்ஸ்டைல் கம்பேரிசன்ஸ் விச் மீன்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி சிம்பிள். இந்த வீடியோ மொத்தமாக 3 பார்ட்டில் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட், why is the S22 better than the iPhone 13? Second part, why is the iPhone 13 better than the S22? And third is which one should you take? எதை நீங்கள் வாங்கணும்? ஸோ லெட்ஸ் கெட் ரைட் இன் டு இட். இந்த 3 பார்ட்டையும் டக்குன்னு ப்ராப்பராக பார்த்துடலாம். ஸோ யூ வில் கெட் யுவர் கன்க்ளூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட், எதனால் S22 ஐஃபோன் 13 விட பெட்டர்? ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன், S22ஓட அமேசிங் டிஸ்பிளே. ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு 6.1 inch ஐஃபோன் 13ஓட சைஸ் எக்ஸாக்ட்லி அதே லெவலுக்கு ஒரு காம்பேக்டான ஒரு 6.1 inch 120 Hz டைனாமிக் AMOLED 2x டிஸ்பிளே நமக்கு இங்கே தராங்க. ஸோ ஐஃபோன் கம்பேர் பண்ணும்போது டபுள் தி ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் சாம்சங் டிஸ்பிளேஸோட குவாலிட்டி உங்களுக்கே தெரியும், மச் பெட்டர். அண்ட் இந்த டிஸ்பிளே இட்ஸ் ஜஸ்ட் அமேசிங் பிகாஸ் இந்த செக்மெண்ட்டில் இட்ஸ் நாட் தி பெஸ்ட். சாம்சங் கம்பேர் பண்ணால் மற்ற கம்பெனிஸ் வந்து LTPO பேனல்ஸ் அண்ட் வாட் நாட் நிறைய தராங்க. பட் சர்டன்லி இட்ஸ் பெட்டர் தேன் ஐஃபோன். நம்ம இப்போ வந்து இது ஐஃபோன் 13ஓட கம்பேர் பண்ணுறோம் அண்ட் இட்ஸ் பெட்டர் தேன் தட். ஸோ செகண்ட் என்ன அட்வான்டேஜ் சாம்சங்க்குன்னு பார்த்தா, இதோட மூணாவது டெலிஃபோட்டோ லென்ஸ். எஸ், தி S22 பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13க்கு ஒரு காம்படிட்டராக இருக்கலாம். பட் கேமரான்னு வரும்போது நீங்கள் அது 13 ப்ரோக்கு முன்னாடியே கொண்டு போய் வைக்கலாம். பிகாஸ் 13 ப்ரோ மாதிரியே இங்கே நமக்கு S22ல் சாம்சங்கோட பட்ஜெட் ஃப்ளாக்ஷிப் ஆஃபரிங்கில், பட்ஜெட்னு சொல்லக்கூடாது பட் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் சொல்கிறேன். ஸோ அந்த இடத்துல நமக்கு இங்கே ஒரு 3x டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3x டெலிஃபோட்டோ லென்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும்? பேசிக்காக இது வந்து ஜூம் பண்ணுற கேமரா. ஸோ ஜூம் பண்ணும்போது நமக்கு யூஸ் ஆகும். அண்ட் அதுக்கு மட்டும் யூஸ் ஆகாது. நான் அவ்வளோ ஒன்றும் ஜூம் பண்ண மாட்டேன். இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பராக போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்க யூஸ் ஆகும். ஸோ இங்கே தான் இந்த ஃப்ளாக்ஷிப் கிக்ஸ் இன். பிகாஸ் பட்ஜெட் ஃபோன்ஸில் நமக்கு கிடைக்கிற டெலிஃபோட்டோ வச்சு நீங்கள் போர்ட்ரேட் எடுக்க நீங்கள் விரும்ப மாட்டீங்க. உங்களோட நல்ல ப்ரைமரி சென்சரில் நீங்கள் எடுக்கணும்னு நினைப்பீங்க. பட் இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன்றதுனால இந்த டெலிஃபோட்டோ லென்ஸோட இந்த டெலிஃபோட்டோ கேமராவோட சென்சார் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் நம்பி நீங்கள் போர்ட்ரேட் எடுக்கலாம். பொதுவாகவே இந்த ரியல் ப்ராப்பர் டெலிஃபோட்டோ லென்ஸில் நீங்கள் போர்ட்ரேட் எடுக்கும்போது ரொம்பவே நல்லா வரும். அது ஏன்னு உங்களுக்கு தெரியணும்னா, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஏதாவது வீடியோ இருந்துச்சுன்னா ஐ புட் த லிங்க் டவுன் பிலோ. நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம் ஏன் டெலிஃபோட்டோவில் போர்ட்ரேட்ஸ் ஆர் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நாட் டு ஃபர்கெட், S22ல் ஒரு ஹையர் மெகா பிக்சல் 50 MP பிரைமரி சென்சார் இருக்குது கம்பேர்ட் டு ஐஃபோனில் உள்ள 12 MP. அது டஸ் நாட் மேக் மச் சென்ஸ், அவ்வளோ டிஃப்ரென்ஸ் பண்ணாது. பட் உங்கள் இன்ஃபர்மேஷனுக்காக நான் சொல்லிக்கிறேன். அண்ட் தி தேர்ட் அட்வான்டேஜ் ஃபார் S22, அவ்வளோ பேர் அட்வான்டேஜாக இருக்காது. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் சிம்மெட்ரிக்கல் பெசல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐஃபோனுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி லெஃப்ட், ரைட் அண்ட் டவுன் ப்ராப்பராக சிம்மெட்ரிக்கலான பெசல்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுன்னு அதுவும் கிடையாது. அண்ட் லெஃப்ட், ரைட் அண்ட் டவுன்னு சொன்னேன்னே, ஐஃபோனில் இருந்தால் சிம்மெட்ரிக்கல் பெசல்ஸ் இருந்தாலும் வி ஹாவ் அ பிக் நாட்ச். பட் இங்கே இட்ஸ் ஜஸ்ட் அ பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே. அந்த இவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறோம். ஸோ லெஸ் இன்ட்ரூசிவாக இருக்கும். பெருசாக உங்களுக்கு டீல் பிரேக்கரானு எனக்கு தெரியல, பட் கம்பேரிசன்னால நான் சொல்கிறேன். அண்ட் ஃபைனலி டு த அட்வான்டேஜ் ஆஃப் சாம்சங், ஓவர் ஐஃபோன் 13 கிடையாது இந்த பாயிண்ட்டு, ஓவர் அதர் ப்ராடக்ட்ஸ். பிகாஸ் சாம்சங்க்கு இங்கே ஒரு பெரிய பாயிண்ட் இருக்குது. பிகாஸ் இட்ஸ் அ கிரேட் ஆண்ட்ராய்டு. ஏன்னா ஆப்பிளோட அப்டேட் சைக்கிளை மேட்ச் பண்ணக்கூடிய ஒரே ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் சீரீஸ் வந்து இதுதான். ஆப்பிள் நீங்கள் நினச்சா அவங்க 6-7க்கு மேலே சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துக்கிட்டே போவாங்க iOS வெர்ஷன்ஸ். பட் ஆண்ட்ராய்டில் மெஜாரிட்டி பிராண்ட்ஸ் டூ மேஜர் ஆண்ட்ராய்ட் அப்டேட்ஸ் தான் தருவாங்க. மிஞ்சி போனால் 3 அப்டேட்ஸ் தரேன்னு சொல்லுவாங்க. சாம்சங் ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் கூகுள் ஃபோன்ஸை விட அதிகமாக தராங்க. எஸ், 4 மேஜர் ஆண்ட்ராய்ட் அப்டேட்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 5 years செக்யூரிட்டி பேட்ச் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் டிவைஸ்க்கு 5 வருஷத்துக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இப்போ ஆண்ட்ராய்ட் 12 வாங்குறீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 16 வரைக்கும் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனை உங்களால் அப்டேட் பண்ணிக்க முடியும். பட் ஐஃபோனுக்கு இங்கே இன்னும் பீக் பாயிண்ட் இருந்தாலும் திஸ் இஸ் ஸ்டில் அ கிரேட் பாயிண்ட் ஃபார் ஆண்ட்ராய்ட், இல்லையா? ஸோ இப்போ நம்ம வீடியோவோட செகண்ட் பார்ட்டுக்கு குவிக்காக வந்துடலாம். why is the iPhone better? எதனால் ஐஃபோன் 13 S22 பெட்டராக இருக்குது? ஸோ ரீசன்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா த பீஸ்ட் இன்சைட். A15 பயானிக் சிப்செட் கொடுத்துருக்காங்க ஐஃபோன் 13ல். சாம்சங்கில் உள்ள ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 கம்பேர் பண்ணும்போது ஆன் ரா பெஞ்ச்மார்க்ஸ் உங்களுக்கு ப்ராப்பர் பர்ஃபார்மன்ஸ் வேணுன்ற பட்சத்தில் A15 அடிச்சிக்கவே முடியாது. 8 Gen 1ஓட இட்ஸ் லீப்ஸ் ஹெட் CPU அண்ட் GPUவில் மச் பெட்டராக இருக்குது. 8 Gen 2 விட்டால் தான் மேட்ச் பண்ண முடியும் போல் A15ஓட ஸ்பீட்ஸ் எல்லாம். பட் ரியாலிட்டியில் உங்களால் டே டு டே யூசேஜில் இது கணிக்க முடியாது, பார்க்க முடியாது. அதுதான் நான் சொல்லுவேன். பீப்புள் மைட் பி எக்ஸ்பெக்டிங். ஸோ அதனால் உங்களுக்கு தெரியணுன்றதுனால சொல்கிறேன். ரியல் லைஃப்பில் நீங்கள் போத் சைட் பை சைட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. ஆப்பிள் மைட் பி மோர் எஃபிஷியன்ட், கம்மியாக பேட்டரி கன்சியூம் பண்ணலாம், கம்மியாக ஹீட் ஆகலாம் சாம்சங்கை விட. ஸோ ஓவரால் A15 ஒரு பெட்டர் சிப்புன்றதுனால இது கண்டிப்பாக ஆப்பிளுக்கு இங்கே ஒரு அட்வான்டேஜ்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ செகண்ட் பாயிண்ட், ஆப்பிளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஐஃபோன்ஸோட லாஞ்சிட்டிவிட்டி இஸ் ஜஸ்ட் அன்மேட்ச்டு.
போன செக்மெண்ட்டில் நான் சொல்லியிருப்பேன் சாம்சங் 4 வருஷம் 4 ஆண்ட்ராய்டு அப்படி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இட் மைட் பி a கிரேட் திங். ஆண்ட்ராய்டுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம். பட் ஐஃபோன்ஸ் தே ஜஸ்ட் கீப் கெட்டிங் பெட்டர். முன்னாடிலாம் ஒரு ஐஃபோனோட லைஃப் 5 to 6 இயர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஆப்பிள் கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்தா இன்றைக்கி தேதிக்கு இப்போ லேட்டஸ்ட் iOS வெர்ஷன் எந்த ஐஃபோன் சப்போர்ட் பண்ணுதுன்னா iPhone 6s சப்போர்ட் பண்ணுதுங்க. 6 years எப்போ அந்த ஃபோனுக்கு இவங்க இன்றைக்கி வரைக்கும் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. ஹூனோஸ் 13 நீங்கள் வந்து லாங் ஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா 10 years கூட வச்சு ஓட்டலாம். அவ்வளோ நாளாக வச்சுக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். பட் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ வருஷம் வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ வருஷமும் அந்த ஃபோன் பக்காவாக இருக்க போகுது லேட்டஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் சாஃப்ட்வேரோட. அண்ட் ஆண்ட்ராய்டு மாதிரி இல்லாமல் ஐஃபோன்லாம் புது சாஃப்ட்வேரில் ப்ராப்பராக ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுறவங்க. ஸோ உங்களுக்கு எப்படி சொல்கிறது, புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும் பல வருஷத்துக்கு when compared to S22. And the third point for iPhone என்னென்னா பேட்ரி சைஸ் S22லேயும் iPhone 13லேயும் ஏறக்குறையா ஃபிசிக்கலாக ஒரே மாதிரி சைஸாக இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி சிப்செட் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனாலையும் ஐஃபோனோட சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் எல்லாமே ஆப்பிளே பண்ணுறதுனாலையும் தே ஹேவ் பெட்டர் கண்ட்ரோல். ஸோ பேட்ரி லைஃப் வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் உங்களுக்கு ஐஃபோனில் மச் பெட்டராக இருக்குது. 6 to 7 hours ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் டைம் ஆன் பேசிக் யூசேஜ் உங்களுக்கு கிடைக்கிது. ஒரு ரஃப் எஸ்டிமேட் தான் இது. ஹெவி யூசேஜ் இருந்தீங்கன்னா கொஞ்சம் மாறலாம். ஸோ ஐஃபோனில் நான் மறுபடியும் சொல்கிறேன் 6 to 7 hours ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்குது. when compared to S22 with just 4 to 5 hours. இது வந்து S22ல ஒரு நெகட்டிவாக தான் சொல்கிறாங்க. வித் 8 Gen 1 வந்து ஒரு பவர் செக்கிங் ப்ராசஸராக இருக்குது. ரெண்டாவது S22ஓட பேட்டரி சைஸ் வந்து போன வருஷத்தை விட குறைச்சிருக்காங்க. 3700 mAh தான் வச்சுருக்காங்க, which might not come in handy. and about charging, S22ல 25 watt சப்போர்ட் இருக்குது, ஐஃபோனில் 20 watt சப்போர்ட் இருக்குது. சாம்சங் இங்கே 5 wattல லீட் ஆனாலும் ரெண்டு பேருமே சார்ஜர் டப்பாக்குள்ளே கொடுக்கல. ஸோ யூ மைட் ஹேவ் டு பை இட் ஆன் யுவர் ஓன். ஸோ நான் இது எதுலேயுமே டிஸ்அட்வான்டேஜ்னு போடல. ஓகேவா, உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக நான் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஐஃபோனோட நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா இட் கோஸ் வெல் வித் அதர் டிவைசஸ், அதாவது அதர் ஆப்பிள் டிவைசஸ். நீங்கள் வேறு எதுவும் இப்போ மேக் எதுவும் வச்சுருக்கீங்க, இல்லை ஆப்பிள் ஸ்பீக்கர் எதுவும் வச்சுருக்கீங்க, மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் மேக் வச்சுருக்க தான் வாய்ப்பு இருக்குது. வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ஐஃபோன் வாங்குறது உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். ஐஃபோன் அண்ட் மேக் கம்யூனிகேட்ஸ் வெல். இப்போ நீங்கள் மேக் அண்ட் ஏர்பாட்ஸ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐஃபோன் வாங்கினீங்கன்னா இது மூணும் சேர்ந்து தே ஒர்க் ரியலி வெல். அது வந்து ஆப்பிள் ஈகோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க. யூ வில் கெட் யூஸ் டு இட். உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிடும். இப்போ ஃபைல் ஷேரிங் இது எல்லாமே வந்து இந்த 2 டிவைசஸ்க்குள்ளே அமேசிங்காக இருக்கும். ஆப்பிள் வந்து அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதுக்கு நான் தனி வீடியோவே போடலாம். இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ்னு மட்டும் தான் சொல்ல முடியும். ஆண்ட்ராய்டில் இது அவ்வளோவா கிடையாது. ஸ்பெஷலி சாம்சங் விண்டோஸும் பார்ட்னர் பண்ணி ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆப்பிள் அளவுக்குலாம் அது மேட்ச் ஆகாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஆப்பிளோட கடைசி அட்வான்டேஜ் இங்கே என்ன அப்படின்னா இதுவும் ஒரு நெட்பிக் மாதிரி தான். பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், ஆப்பிள் இங்கே ஐஃபோன் 13லேயே நமக்கு ஒரு AMOLED 6.1 inch 60 Hz AMOLED இருந்தால் கூட வழக்கமாக நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் பார்க்குற AMOLED மாதிரி சும்மா ஓவர் சேச்சுரேட்டட் கலர்ஸாக இருக்காது. ரியலி ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணி நேச்சுரல் ரியல் டு லைஃப் DCI P3க்கு ப்ராப்பராக டியூன் பண்ணியிருப்பாங்க. ஆப்பிள் டிஸ்பிளேஸ் நீங்கள் என்ன கண்டென்ட் பார்க்குறீங்களோ ரியல் டு லைஃபாக இருக்கும். ஓவர் சேச்சுரேட்டடாக இந்த சாம்சங் டிஸ்பிளேஸ்னால் சும்மா சேச்சுரேஷன் வந்து ஏற்றி வச்சுருப்பாங்க, அப்படி இருக்காது. ஸோ இந்த விஷயத்தில் கண்ணுக்கு பறிக்காமல் இருக்க காரணத்தினால ஐஃபோன் 13க்கு சில பேருக்கு அது பிடிக்கும். ஸோ அதனால் ஐஃபோனுக்கு நான் இங்கே ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன். இப்போ நம்ம தேர்ட் செக்மெண்ட் பார்க்க போகிறோம். எதை நீங்கள் வாங்கணும், எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட் சொல்லிக்கிறேன் வியூவர்ஸ்க்கு. நம்ம சேனல் பார்க்குற நிறைய வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட் ரெக்கமெண்ட் ஆக திரும்ப வந்து பார்க்குறீங்க, விச் இஸ் கிரேட். எங்கள் அனாலிட்டிக்ஸில் அது காட்டுது. ஸோ தேங்க்ஸ் அ லாட். பட் இந்த மாதிரி அன்ஃபோல்டிங் டெக் கண்டென்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் நிறைய பேர்னா 60% 70% கிடையாது, 96-97% பீப்புள் வந்து இந்த மாதிரி ரெக்கமெண்டாக மட்டும்தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எங்கள் கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எங்கள் சேனலும் பெருசாகும், நாங்கள் போடுற ஒரு கண்டென்ட்டும் உங்களுக்கு ப்ராப்பராக ரெக்கமெண்டும் ஆகும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் இஸ் போத்தில். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேர்ட் செக்மெண்ட் பார்க்குறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, எதை வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்ற இந்த செக்மெண்ட் பார்க்குறோம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் நான் கிளியராக சொல்லிடுறேங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன வாங்குவேன் ஆஸ் எ ரிவ்யூவர். இந்த ரெண்டுத்தையும் ரிவ்யூ பண்ணும்போது நான் இந்த 2 ஃபோனில் பட்ஜெட் ப்ரொவைடட் 80,000 கையில் கொடுத்துட்டு எதை வாங்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் iPhone 13 வாங்குவேன். பட் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என் ரீசனை ரிலேட் பண்ணிக்கக்கூடியவங்களுக்காக நான் சொல்கிறேன். நான் ஒரு மேக் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒரு ஐஃபோன் இருந்தால் ப்ராப்பராக யூஸ் ஆகும்னு தோணுது. இந்த சேனல் வேலை அண்ட் வாட் நாட். இப்போ நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறேன், நான் ஏர் ட்ராப் மூலமாக டப்புன்னு ஃபைல் ஷேர் பண்ணுவேன். அண்ட் இந்த மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள் மேக்கோட ஒத்து போகும். ப்ளஸ் ஐஃபோனோட லாஞ்சிட்டிவிட்டி எனக்கு ரொம்ப முக்கியம். ஃபோனுக்கு இவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணுற ஆள் கிடையாதுன்னா, ஸோ ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது எனக்கு ப்ராப்பராக பல வருஷத்துக்கு வர மாதிரி இருக்கணும்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். சாம்சங் 4 years அப்டேட் கொடுத்தாலும்
எனக்கு தெரியல அது ஆண்ட்ராய்டில் ஃபஸ்ட் டைம் இப்படி பண்ணுறாங்க. ஸோ அது எவ்வளோ ரிலையபிள்னு ஐம் நாட் ஷுர். ஸோ ஆப்பிள் இத்தனை வருஷம் தேவ் பீன் ப்ரூவிங் இட், ஓகேவா? ஸோ அவங்கள நம்பி நான் போகலாம். இது வந்து என்னோடய ரீசன்ஸ். பட் பப்ளிக்கு நான் என்ன சொல்லுவேன், சரி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஐஃபோன் அப்கிரேட் பண்ணுறோம், ஐஃபோன்லேருந்து ஐஃபோன் தான் நான் போக போகிறேன்ற முடிவில் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போங்க. S22 கிளம்பிட்டு இருக்க வேண்டாம். பட் ஐஃபோன் பிடிக்கல, ஆண்ட்ராய்டுக்கு மாறலான்னு இருக்கேன், ஸோ S22 will be ஃபைனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபைனலாக இட் வில் கிவ் யூ அ பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் டிஸ்பிளே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது, எல்லாமே உங்களுக்கு உண்மையை ஓவரால் ஸ்மூத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நீங்கள் மாறணும்னு முடிவில் இருந்தீங்க அப்படின்னா. அண்ட் இன்னொன்று, தேர்ட் செக்மெண்ட் ஆஃப் பீப்புள், இவ்வளோ காசு போட்டு ஃபஸ்ட் டைம் டிவைஸ் வாங்குறேன், இல்லை டிவைஸ் வாங்க போகிறேன், ஐஃபோன் ஆண்ட்ராய்டுன்னு தெரில, அதுக்காக இந்த வீடியோ நான் பார்க்க வந்தேன். டெக்னிக்கலி எது பெட்டர்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்னிக்கலி சாம்சங் இஸ் பெட்டர். ப்ராசஸர் வைஸில் மட்டும்தான் ஆப்பிள் பெட்டராக இருக்காங்க. ப்ராசஸர் அண்ட் ரிலையபிலிட்டி இந்த 2 விஷயத்தில், அண்ட் பேட்டரி. ஸோ மற்ற ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸில் சாம்சங் இஸ் டெக்னிக்கலி பெட்டர் இன் திஸ் செக்மெண்ட். பட் நான் சொன்ன மாதிரி 2 டிவைஸ்க்கும் ப்ராப்பராக ஈக்குவலாக 50-50 வெயிட்டேஜ் இருக்குது. நான் அந்த ஃபஸ்ட் 2 செக்மெண்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம அன்ஃபோல்டிங் டெக் ஸ்டைல் கம்பேரிசன்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எது தேவையோ அதை மட்டும் கம்பேரிசனில் சொல்லியிருப்போம். ஸோ இனிமேல் உங்கள் டிசிஷன் தான். நீங்கள் எதை டிசைட் பண்ணுறீங்கன்னு கீழே எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் டாப் லெஃப்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பட்ஜெட் S21 பார்க்கலாம் நீங்கள், அதாவது S21 FEயோட ஓவர்வியூ பார்க்கலாம். அண்ட் பாட்டம் லெஃப்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா iPhone 13ஓட வீடியோ ஒன்று பார்க்கலாம் ஃபார் பெட்டர் knowledge about that phone. அண்ட் ரைட்டில் நம்ம லோகோ இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இன்கேஸ் நீங்கள் கன்வின்ஸ் ஆகிருந்தீங்கன்னா. ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங். See you again.